ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. மகிழினி, இத்தனை நாளா ஆதி மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு அவனோட பாட்டு உன் மனசையே உடைச்சிருச்சு பாத்தியா? இனிமே அவனை வெறுக்கிற மாதிரி எப்படி நடிப்ப? நடிச்சதெல்லாம் போதும்மா. அவனோட பாசத்துக்கு முன்னால நீ தோத்து போயிட்ட. அத ஒத்துக்கிட்டு இப்பவே நீ ஆதியோட சேர்ந்துருமா, சேர்ந்துரு. இங்க வந்து மறைஞ்சு அழறதால எதுவும் நடக்க போறதில்ல. இந்த கல்யாண மண்டபத்துல வச்சு ஆதியும் நீயும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருங்கம்மா. நீங்க ஒன்னா சேர்ந்து மதியோட கல்யாணத்தை நிறுத்துங்க, நிறுத்துங்கம்மா. அதே சந்தோஷத்தோட நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உன்னோட வியாதிய ஆதி சரி பண்ணிடுவாருமா. மகிழினி, நான் சொல்றத கேளுமா. இப்பவே நான் உன்னை ஆதியோட சேர்த்து வைக்கிறேன். வாமா, வா வாமா. விடு பாட்டி. நான் உன் மடியில படுத்து நிம்மதியா அழறது கூட உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னா நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடு, போயிடு பாட்டி. உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன்? வேண்டாம்மா, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. நீ உன் மனசுல இருக்கிற பாரம் குறையிற வரைக்கும் அழுமா, நல்லா அழுதுடு. ஐயோ, இந்த நர்மதாக்கு என்னதான் ஆச்சு? எதனால போனை எடுக்க மாட்டேங்கிறா? மகிழினி மண்டபத்தை விட்டு போனாலா, இன்னும் அங்கேயேதான் இருக்காளான்னு ஒன்னும் புரியலையே. ஆதி வேற அவளுக்கு தாலி கட்டுறதா பிளான் பண்றான்னு சொன்னாலே. இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை ஆதி மகிழினி கழுத்துல தாலி கட்டிருப்பானா? ஷோ கடவுளே, ஒரே பதட்டமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? அங்க நடக்கிறத நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? இவ என் போனை எடுத்து தொலைய மாட்டேங்கிறாளே. வேற வழியே இல்ல. பேசாம மகிழினிக்கே போன் பண்ண வேண்டியதான். ஸ்வேதா போன் பண்றா. நர்மதா போன் பண்ணலன்னு எனக்கு கால் பண்றாளா? உனக்கு என்ன வேணும்? ஹே மகிழினி, இப்ப நீ எங்க இருக்க? ஏன் நான் கல்யாண மண்டபத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஹே, நர்மதா உன்ன மண்டபத்துல இருக்க வேண்டாம்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு இன்னும் அங்கேயே சுத்திட்டு இருக்க? இப்ப நீ மண்டபத்தை விட்டு போலன்னு வச்சுக்கோ, நானே ஆதிக்கு போன் பண்ணி நீ சாக போற விஷயத்த சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்னடி எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஆதிக்கு போன் பண்ணி உன்னை பத்தி சொல்லட்டுமா? ஸ்வேதா, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாத. நான் தான் ஆதியை விட்டு விலகிட்டேனே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? என்ன நிம்மதியா விடு ஸ்வேதா. ஏய், நீ ஆதியை விட்டு விலகிட்டா போதுமா? ஆதிதான் உன்னை விட்டு விலக மாட்டானே. ஏதோ நீதான் பெரிய உலகலிகன்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். கழுத்துல தாலி கட்ட போறேன்னு பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனை என்ன தாண்டி பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற அவனு உன் பின்னாடி ஆளைய விட்டுட்டல. உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஸ்வேதா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? முடிஞ்ச ஆதிக்கிட்ட என் பின்னாடி வர வேண்டான்னு போய் சொல்லு, புரிஞ்சுதா? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
ஆதி மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டினா என்ன நடக்கும்னு தெரியுமா? அந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஆதியோட அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்படி என் அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணமும் நீயா தான் இருப்ப. ஸ்வேதா, நான் சொல்றது கேளு. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அப்படி நடக்க நான் விடவும் மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. ஆதி கிட்ட என் பிரச்சனைய பத்தி சொல்லிடாத ப்ளீஸ் ஸ்வேதா. அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் நர்மதா சொன்னதை கேட்காம மண்டபத்திலே இருக்கேன்? அங்கிருந்து போய் தொலைய வேண்டியது தானே. இங்க பாரு, என்ன தப்பா நினைச்சுக்காத. மதி கல்யாணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படியாவது சரி பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன். அது வரைக்கும் உன்னோட ஆதி கண்ணுல நான் படவே மாட்டேன். போதுமா? இங்க பாரு, மதி கல்யாணத்துல நீ ஒரு மண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல உன் பிரச்சனைய பாரு. உடனே மண்டபத்தை விட்டு கிளம்பு, இல்லன்னா நான் இப்பவே ஆதிக்கு போன் பண்ணிடுவேன். இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் எந்த நிலைமையிலயும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் அதுல உறுதியா இருக்கேன். நீ ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஏன் விஷயத்துல தலையிடாத. நான் மதிக்காக செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அத நான் செய்யாம மண்டபத்தை விட்டு போக மாட்டேன். இதுக்கு மேல என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காத. ஏய், விக்கி வா. உன்னோட அப்பா அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் ரூம்ல தான் இருப்பான். உடனே நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து அர்ஜுனை கடத்திட்டு போயிடு. சரிக்கா. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுனை எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டா போதும். அத வச்சே இந்த கல்யாணம் நடக்காம அவன் ஓடி போயிட்டான்னு கதை கட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்தாலும் அவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அவனை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால மறுபடியும் அவனால மதிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மதிக்கு நிரந்தரமா அவன்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். சரிக்கா, எனக்கு என் அக்கா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். நீங்க சொன்னதை என் ஃப்ரெண்டுங்க சரியா செஞ்சு முடிப்பாங்க. நீங்க நிம்மதியா இருங்க, நான் வந்துடுறேன்க்கா. சரி விக்கி, ஜாக்கிரதை. யாருக்கும் தெரியக்கூடாது. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி போ. டேய் மச்சான், இப்ப லேட் நைட் ஆயிடுச்சுரா. மண்டபத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பிளான் படி அந்த டுபாகூர் மாப்பிளைய தூக்கிடலாம். ஓகே மச்சான், நாங்க ரெடியா தான் இருக்கோம். வெளிய ஆட்டோவும் ரெடியா தான் இருக்கு. வா போலாம். டேய் இருடா. நான் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி கார் பார்க்கிங் பக்கமா வர சொல்றேன். அவன் வந்ததும் அவனை அடிச்சு வண்டியில தூக்கி போட்டு போயிடுங்க. சரி. அவன் என்ன பாத்திர கூடாதுடா, அதுவும் முக்கியம். சரி மச்சான், அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. சரி.